ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? இங்கே நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ராவல் விளாக். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓட்டுற காருக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் போயிட்டுருக்கேன். அதோடைய ட்ராவல் விளாக் தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். உங்களது ஆதரவை என் சேனலுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ராவல் வாக்குக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆம் தேதி இங்கே கராஃபாவில் இருக்க இஸ்தான் மாலில் பார்த்தீங்கன்னா சஃபாரி மால் திறந்தாங்க. அதை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஆஃபரில் போட்டிருக்காங்க. ரெட்மி ஃபோனு. அது எப்படின்னா அந்த ஃபோனு 250 ரியாலா 300 ரியாலோ அந்த ஃபோனு. ஆனால் இப்போ 3 நாள் ஆஃபர் பார்த்திங்கன்னா 100 ரியாலுக்கு போட்டிருக்காங்க அந்த ஃபோனு. வெறும் 100 ரியாலு. அது பார்த்திங்கன்னா அது 3 நாள் தான் அந்த ஆஃபரு. அது இன்னையோட அந்த ஆஃபர் முடியுது. நானும் 3 நாளாக சஃபாரி மாலில் போய் அந்த ஃபோனை வாங்கிடலான்ட்டு முயற்சி பண்ணுறேன், முடியவே மாட்டேங்குது. அப்படி இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பி நான் போயிட்டேன் சஃபாரி மால். போய் இன்றைக்காக அந்த ஃபோனை வாங்கிடலாம். ஏன்னா கடை 8 மணிக்கு தான் திறக்கிறாங்க. நம்ம 7 மணிக்கெலாம் முன்னாடி போயிட்டு நம்ம அந்த ஃபோனை இன்றைக்கி வாங்கிடுவோம். ஏன்னா இன்னையோட அந்த ஆஃபர் முடியுதுன்னு போனால் நமக்கு முன்னாடி அதிகமான கூட்டமாக, அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிது. எல்லாம் நைட்டே அங்கேயே ஹால்ட் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கியிருப்பாங்க போல். அந்த மாதிரி கூட்டமாக நிறையா பேர் நிற்கிறாங்க எனக்கு முன்னாடி, நான் போகிறதுக்கு முன்னாடி. அதை பார்க்கையில் எனக்கு இந்த விவேக்கு ஒரு படத்தில், விஜய் நடித்த படத்தில் காமெடி பண்ணுவாப்புல, பைக்கில் உட்காந்துக்கிட்டு, என்னடா அது முன் டயர் தாம்பரத்துலேயும் பின் டயர் செங்கல்பட்டுலேயும் இருக்குது அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் இது. இந்த சஃபாரி அந்த சூப்பர் மார்க்கெட்டு தாம்பரத்தில் இருக்குன்னா கூட்டம் அந்த நீண்டுக்கிட்டே போகிற கூட்டம் வந்ததுன்னா செங்கல்பட்டு வரை இருக்கும் கூட. ஐயோ, நான் காலையில் அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. ஒரு வழியாக சரி ஃபோனே வாங்க வேணாம், நம்ம வீட்டுக்கு திரும்பிடலான்ட்டு வெளியில் வந்தால் அந்த கூட்ட நெரிசலில் விடவே மாட்டேங்கிறாங்க. என்னைய எங்கே முன்னாடி போகிறேன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் முந்திக்கிட்டு போய் அங்கே போய் போனீங்கன்னு வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு லைனில் நில்லு, எங்கே நீ முன்னாடி போகிற, கியூவில் நில்லு அப்படிங்கிறாங்க. நான் ஃபோனே வாங்கலடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா, என்னை வெளியில் விடுங்கடான்ட்டு சொல்லி அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளேருந்து நான் வட்ட பாடு இருக்கு. அப்பா வெளியில் வர்றதுக்குள்ளே